ஹல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்தார். தொடர்ந்து இந்த நாள் ஆராதனையில் இந்த காணொலி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்கள்லாம் ஜெபங்களை கர்த்தர் கேட்டு வந்த தேவனுக்கு மகிமை உண்டாகுவதாக. தொடர்ந்து இந்த நாள் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இருந்த வண்ணமாக நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாள் ஆராதனை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இந்த நாள் ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரையும் கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக. உங்களுடைய தெய்வீக ஆண்டவரே பிரசன்னத்தை உணர செய்வீராக. உங்களுடைய ஆளுகை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. உண்மையாய் வீடுகளில் ஆண்டவரே உண்மை ஆராதிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய கிருபை தங்கியிருப்பதாக. ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அதை நடத்துகிற உங்களுடைய பிள்ளைகள், பாடுகிற உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவன் எங்களோடு இடைபடுவீராக. இந்த நாளில் எங்கள் தேவன் எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். துதி கன மகிமையாவது எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்பநல் நாமத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலும் நாம் வீடுகளிலிருந்து ஒரு சிலராய் நாம் தேவனை இந்த காலங்களில் பாடி ஆராதிக்க போகிறோம். முதலாவது ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தரை நாம் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உன்னதமானவரின் உயர் மறையில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். நம்முடைய தேவன் நமக்கு அரணானவர், நமக்கு கோட்டை
அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவி தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவி தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவி தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவி தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் தாவரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் தாவரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவி தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவி தம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ? ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவி தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவி தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை காப்புவித்தே மற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனேசரவர் என்னை காப்புவித்தே மற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனேசரவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவி தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவி தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவிலிருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவி தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவி தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் நம் வீடுகளில் இருந்தாலும் நாம் கொஞ்ச நேரம் இருந்த இடத்துல கண்களை மூடி நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் எந்த இடத்திலும் நம்மளை வந்து ஆசீர்வதிக்கிற தேவன். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் நம்மை வந்து ஆசீர்வதிக்கிற தேவன். எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன். அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்மளை கரப்பிடித்து வழி நடத்துகிற தேவன், நம்மளை ஒரு நாளும் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. உம்மை இந்த காலங்களில் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீ நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன். உலகத்தில் உள்ளவனிலும் எங்களோடு கூட இருக்கிறவரின் பெரியவர். இம்மட்டும் எங்களை வழி நடத்தி வருகிற தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலங்களில் உமக்கு நாங்கள் சிங்காசனம் அமைகிறோம். நீ துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. நீ துதிகளில் பிரியப்படுகிற தேவன் ஆண்டவரே. உம்மை துதிக்கும் இடத்துல நீ இறங்கி வருகிற தேவன் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை இந்த காலங்களில் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம்.
பண்ணுவீராக. எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள் நிர்மூலமாவதாக. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பிரசன்னம் நிறைவேற்றும் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை இந்த காலவெளியில் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் துதி எடுக்கும் பொழுது எங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கிரியைகளையும் நீர் அழிக்க வல்லமையுள்ள தேவனாண்டவரே. துதி எடுக்கும் பொழுது சத்துருவானவர் எங்களை விட்டு ஓடி போவானப்பா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த துதியின் வேளையில் உம்முடைய பிரசன்னத்தை ஒவ்வொருவர் உடனே கிருபை செய்க. ஆவியானவர் ஒவ்வொருவரின் நிரப்பும் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலவெளியில் உமக்கு நாங்கள் ஆராதனையை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் மகிமையை துதி ஆண்டவரை ஏறெடுக்கிறோம் அப்பா. எல்லாரும் கொஞ்ச நேரம் தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். அவரை துதிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை நம்மை ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் தேற்றரவான எங்களை ஒவ்வொருவரையும் தேற்றுவீராக. இந்த காலவெளியில் எங்களை எல்லா சிறையிருப்புகளை மாற்றுவீராக. எல்லா நெருக்கங்களையும் மாற்றுவீராக அப்பா. உம்மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே.
ஹalleluya. அவர் தொழுகைக்குரிய தேவன், ஒரு துதிக்கு பாத்திரர், அவர் கனத்திற்குரியவர், அவர் மகிமைக்குரியவர். ஹalleluya. உம்மை இந்த காலைகளில் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உக்கரகன ஷந்தரவா கவரவா, உம்முடைய தெய்வீக வல்லமை ஒவ்வொருவரும் இந்த காலைகளில் நிரப்பட்டும் ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிற இடத்துல ஆண்டவரே நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் எங்களை வந்து ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களை விடுதலையாக்குகிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை ஒவ்வொரு வீடுகளிலும் இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பிரசன்னம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க. உக்கரகன ஷந்தரவா கவரவா ஊரமங்கதியம்தன சீக்கரதன முஷந்துன ரிவி கவரவு. ஹalleluya. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டான சூழ்நிலைகளில எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளை விடுதலையாக்குகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு ஆடுகளை மேய்த்ததான ஒரு தாவீதை அரசனாக மாற்றின தேவன். தாவீதாவே தான் சொல்கிறார், எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த உம்மால முடியும். ஹalleluya. எந்த மனுஷனையும் உயர்த்த உம்மால முடியும் அப்பா. ஆடுகளின் பின்னாக திரிந்ததான ஒரு தாவீதை ஜாதிகளுக்கு ஒரு அரசனாக மாற்ற முடிந்ததானால் உங்களை என்னையும் தேவன் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya. இந்த காலைகளில் ஒவ்வொருவரும் விசுவாசிப்போம். அந்த சூழ்நிலைகளை நாம் பார்க்க வேண்டாம். சூழ்நிலைகளை மாற்றுகிற நம் தேவனை பார்ப்போம். ஹalleluya. உமக்கு மகிமை ஆண்டவரே. உமக்கு மகிமை அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இந்த நாளில் விசுவாசத்தோடு நாம் பாடுவோம். ஆண்டவரே, ஆராதனை வீரருக்கு ஒரு ப்ரமோஷன் நிச்சயம் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை ஆராதிக்கிற, துதிக்கிற ஒரு தலத்தை தேவன் உயர்த்த வல்லமையுள்ள தேவன். ஹalleluya. ஹalleluya. துதி உமக்கே. ஹalleluya. துதி உமக்கே. ஹalleluya. துதி உமக்கே. ஹalleluya. துதி உமக்கே. வாழாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. வாழாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. ஹalleluya. துதி உமக்கே. ஹalleluya. துதி உமக்கே. ஹalleluya. துதி உமக்கே. ஹalleluya. துதி உமக்கே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவரே, ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி நிறுத்தி மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவரே, ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி நிறுத்தி மேலே 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 மேலே. ஹalleluya. துதி உமக்கே. ஹalleluya. துதி உமக்கே. ஹalleluya. துதி உமக்கே. ஹalleluya. துதி உமக்கே. கை நீட்டி தூக்கி விட்டி உயரத்தில் என்னை வெட்டி பிள்ளைகள் மாற்றி விட்டி நிரந்தரமா தூசியை தட்டி விட்டி சாம்பலை போக்கி விட்டி சிங்காரம் தந்து விட்டி நிரந்தரமா. கை நீட்டி தூக்கி விட்டி உயரத்தில் என்னை வெட்டி பிள்ளையை மாற்றி விட்டி நிரந்தரமா தூசியை தட்டி விட்டி சாம்பலை போக்கி விட்டி சிங்காரம் தந்து விட்டி நிரந்தரமா. ஹalleluya. துதி உமக்கே. 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 வாழாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. வாழாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. ஹalleluya. துதி உமக்கே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? ஹalleluya. துதி உமக்கே. ஹalleluya. துதி உமக்கே. ஹalleluya. துதி உமக்கே. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். தாவீது ஒரு அரக்கனை கோலியாத்தை
மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமையை தாவீதுக்குள் வைத்த தேவன் ஒரு சிறிய தாவீதை தேவன் பெரிய ஒரு ராஜாவாக மாற்ற அவரால் முடிந்தது. ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் மாற்ற அவரால் முடியும். நம்முடைய சூழ்நிலை ஒரு நிமிடத்தில் மாற தேவனால முடியும். ஹல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகாதபடிக்கு சூழ்நிலைகளை மாற்றுகிற நம்முடைய தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அரக்கனை பார்க்கும் பொழுது போர் வீரர்கள் பயந்தார்கள், அவனோடு எப்படி யுத்தம் பண்ண முடியும் என்று சொல்லி. ஆனால் தாவீது தன்னுடைய சரீரத்தையோ தன்னுடைய பலத்தையோ பார்க்கவில்லை. அவன் தேவனுடைய பலன் என்னோடு கூட இருக்கிறது என்று சொல்லி முற்றிலும் தேவனை சார்ந்து கொண்டான். இந்த காலவெளியில் கூட நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒன்று முடியாது. ஆனால் நாம் தேவனை சார்ந்து கொள்வோமே ஆனால் தேவன் நம்மளை பலப்படுத்துவார். ஆகவேதான் தாவீது சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் சேனைக்கு பலம் உண்டு என்று தாவீது சொல்லுகிறார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி இந்த காலவெளியில் நம்மளும் அறிக்கையிடுவோம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் ஆண்டவரே, உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எல்லா பிரச்சனையும் மேற்கொள்ள நீர் எனக்கு பலனை கொட்டிருக்கிற ஆண்டவரே. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலவெளியில் இந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. எல்லா சோர்வுகள் மாறட்டும் ஆண்டவரே, மனக்கவலைகள் மாறட்டும் அப்பா. சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களை இந்த நாளிலே தட்டி எழுப்புகிறாங்க. உங்களுடைய உன்னத கரத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. உங்க ரெகனம ஷந்த ரபா கவரபா ஊரமங்க தியந்தன ஷிங்க ரெகனா விசுவாசத்தில் உறுதியா இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீர் வழி நடத்த வல்லமை உள்ளவர், நீர் தேவைகளை சந்திக்க வல்லமை உள்ளவர் அப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த தேசத்துல காணப்படுகிற எல்லா கொள்ளை நோயிலிருந்து ஒரு விடுதலை கொட்டிப்பீராக. இந்த நோய் பரவாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. பாதிக்கப்பட்ட ஜனங்கள் விடுதலை பெற நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வேலை வாய்ப்பு இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கட்டளையிடுங்க. தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவுபடாது என்று சொன்ன தேவன் நம்முடைய வேத வசனம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இரண்டு சேர்ப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் கடந்த நாட்களில் நம்மோடு கூட இருந்தார். நல்ல ஒரு ஆராதனை ஆராதித்தோம். அவர் நிச்சயமாகவே நம்மோடு கூட இருக்கிறார். சுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இருந்தவனமாக அந்த செய்தி வேளையில் நம்மோடு பேசும்படியாய் நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நானென்றோ மறிச்சிருப்பேன். சிலுவை இன்றில் தராதிருந்தா நானென்றோ அழிந்திருப்பேன். என்னை தேடி வராதிருந்தா நானென்றோ மறிச்சிருப்பேன். சிலுவை இன்றில் தராதிருந்தா நானென்றோ அழிஞ்சிருப்பேன். என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. உலையான சேற்றிலே நான் உலர்ந்து கிடந்தேன். உன்னதத்தின் தேவா, என்னை உயர்த்தி வைத்தீரே. உலையான சேற்றிலே நான் உலர்ந்து கிடந்தேன். உன்னதத்தின் தேவா, என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அர்த்தப்படி
நான் என்றோ மறிச்சிருப்பே திருவை என்று தராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பே என் தேவா என் ராஜா உன் திருவை போதுமே என் தேவா என் ராஜா உன் திருவை போதுமே. ஆண்டவரே, நீங்க மட்டும் எங்களை தேடி வராதிருந்தால் ஆண்டவரே என்றோ மறிச்சிருப்போம், என்றைக்கோ அழிஞ்சிருப்போம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை மட்டும் எங்களுக்கு தரலைன்னா ஆண்டவரே நாங்கள் என்னைக்கோ அழிஞ்சிருப்போம். ஆண்டவரே, என்றோ நாங்கள் அழிஞ்சிருப்போம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? உண்மையாய் ஆண்டவரே, உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி எங்களுடைய ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை எல்லாம் அறிந்த தேவன் ஆண்டவரை ஆச்சரியமாய் சந்தித்து ஆண்டவரை எங்களை பலப்படுத்தி வருகிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க, எங்களோடு பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். உங்களுடைய தெய்வீக வார்த்தைகளை கேட்க எங்கள் இருதய கண்களை கர்த்தர் திறந்தருளுவீராக. கர்த்தர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. உங்களை மறுபடியும் இந்த காணொலி மூலமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர். சுவாசிக்கிறீங்களா? நம்முடைய தேவன் நல்ல தேவன். கடந்த நாட்களில் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி வந்த நம்முடைய தேவன் ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன். தொடர்ந்து இந்த நாளில் நம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்க நம்முடைய வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். வேத புஸ்தகத்தில் 107ஆம் சங்கீதத்தை திருப்புவோம். 107ஆம் சங்கீதம் அதனுடைய 23, 24ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். 107ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம், 24ஆம் வசனம். கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். ஆண்டவருடைய அதிசயங்களை காண்கிற கப்பல் யாத்திரை. இந்த கடைசி நாட்களில் விசுவாசிகளாகிய நாம் கப்பல் யாத்திரை பண்ணி கொண்டிருக்கிறோம். கப்பலை நான் இன்னும் பார்த்ததே இல்லைன்னு சொல்றீங்களா? உண்மைதான். ஆனால் உலகம் கடல் அலைகளை போல, தண்ணீர் நிறைந்த கடலை போல இந்த உலகம் காணப்படுகிறது. பாருங்க, மீன் சாப்பிட சுவையா இருக்கிறது. அநேகருக்கு மீன் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த மீன் வாழ்கிற கடலை கொஞ்சம் பாருங்க. அந்த கடல் தண்ணியை கொஞ்சம் கோரி வாயில ஊற்றி பார்த்தீங்கன்னா அதை பிடிக்க முடியாது. முடியுமா? முடியாது. ஏன்? உப்பா இருக்கு. உப்பு தண்ணி. அந்த உப்பு தண்ணி நம்மளால குடிக்க முடியாது. ஆனா அந்த உப்பு தண்ணியில தான் இந்த மீன் வாழுது. மீனுக்குள்ள உப்பு இருக்கா? இல்ல. மீனுக்குள்ள உப்பு போனா அதுக்கு பேர் என்னது? அது பேர் கருவாடு. மீனுக்குள்ள உப்பு இருந்ததுன்னா அதுக்கு பேர் கருவாடு. அது மீன் கிடையாது. சோத்தர் பாருங்க, உப்பு தண்ணியில வாழ்கிற மீன் உப்பை மட்டும் கழிச்சு விட்டு, உப்பை மட்டும் நீக்கி விட்டு தண்ணி குடிச்சுதான் வாழுது. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இதே போலதான் ஆண்டவர் உங்களை என்னையும்
விசுவாசி என்று அழைக்கிறார். விசுவாசி என்று அழைக்கிறார். அவர் நம்மை விசுவாசிக்கிறார். ஆனபடியினால் நமக்கு அந்த பெயரை சூட்டுகிறார். நம்மளை கொண்டு இந்த உப்பு நிறைந்த கடல்ல கொண்டு வைத்திருக்கிறார். பாவம் நிறைந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். பாவம் நமக்குள்ள வந்துவிடக்கூடாது. நமக்குள்ள வந்துவிடக்கூடாது. மீன் எப்படி உப்பு நிறைந்த தண்ணீர்ல வாழ்கிறதோ அதே போல பாவம் நிறைந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்கிறோம். ஆனா உலகத்தில் இருக்கிற அந்த பாவம் நமக்குள் வந்து விடக்கூடாது. பாவியை அவர் நேசிக்கிறார், பாவத்தையோ அவர் வெறுக்கிறார். நம்முடைய தேவனை குறித்து நல்லா தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். பாவியை அவர் நேசிக்கிறார். பாவத்தில் உட்பவத்தியான நம்மை ஆண்டவர் நேசிக்கிறார். ஆனால் பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்து அவைகளை விட்டு விட்டு இரக்கம் பெற தேவன் எதிர்பார்க்கிறார். பாவத்தில் உட்பவத்தியானோம், ஆனால் தொடர்ந்து பாவத்திலே கிடக்கக்கூடாது. பாவத்தை விட்டு விலகணும், பாவத்தை அறிக்கை செய்யணும். நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்து அதை நாம் விட்டுவிடணும். அதை நாம் விட்டுவிடணும். சிலருக்கு பாவத்தை விட்டுவிட முடியாது. பாவம் நம்மளை அப்படியே சங்கிலி போட்டு கெட்டி போட்டுருக்கோம், விட முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீ ஆண்டவர் விசுவாசிக்கணும். ஆண்டவர்கிட்ட நீங்க உண்மையை சொல்லணும். 2 பேர்கிட்ட உண்மையை சொல்றதுக்கு பயப்படுவாங்க. ஒரு வக்கீல்கிட்ட உண்மையை சொல்ல பயப்படுவாங்க. ஏன்னா உண்மையை சொன்னாக்கி அவன் மாட்டி விட்டுருவாங்க. இல்லை, பழமொழி சொல்லியிருக்கு, டாக்டர்கிட்டையும் வைத்திய சோத்திரம் ஒரு வக்கீல்கிட்டையும் உண்மையை சொல்லிடணும். அவங்க நம்மளை காப்பாற்றிடுவாங்க. ஆனால் அவங்க 2 பேருக்கு நீங்கள் மறைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதோ கதிதான். அதனால உண்மை இருக்கணும். ஆண்டவர்கிட்ட உண்மையை சொல்லி அறிக்கை செய்து ஆண்டவரை பற்றி கொள்வோம். ஆனால் பாவம் நம்மளை விட்டு அகண்டு போய்விடும். பாருங்க, அந்த மீன் அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சிருக்கு. ஒரு மீனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஒரு பெரிய திமிங்கலத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இப்போ பார், ஒரு கப்பல் போய்கிட்டு இருக்கு, தொப்புன்னு ஒரு ஆள் விழுவான், பொத்துன்னு அவன் லவக்குன்னு வாயில் பிடிச்சி வச்சுக்கணும், வயதுல உயிரோட காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னார். கஷ்டமான ஒரு காரியம். பாருங்க, லட்டு மாதிரி ஒரு உணவை கொடுத்து வயிற்றுல கொடுத்து அதை சாப்பிடக்கூடாது, கடிச்சிடக்கூடாது, கொன்றக்கூடாதுன்னு எவ்வளோ ஆச்சரியமான தேவன். அந்த மீன் அப்படியே கீழ்ப்படிந்தது. 3 நாள் பாவம், மனுஷன் உபவாசம் இருக்கானோ இல்லையோ, மீன் உபவாசம் இருந்துச்சு. மீன் வாயத்திறந்தா ஒப்புக்கணும் வெளியிடுவோம். கவனமா இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே கேட்டது. இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். எத்தனையோ வாய்ப்புகள். எவ்வளவுதான் நம்ம பேரண்டல் கண்ட்ரோல் செல்போன்ல வச்சாலும் செல்போன் கண்ட்ரோல் ஆகிறது இல்லை. பிள்ளைகளை பேரண்ட் கண்ட்ரோல் செல்போன்ல செட்டிங்ஸ்ல செட் பண்ணி வச்சாலும் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண முடிகிறது இல்லை. ஆண்டவர் ஒருவரே உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க முடியும். ஆண்டவர் ஒருவரே இந்த பாவத்தை விட்டு நம்மை காப்பாற்ற பாதுகாக்க முடியும். பாருங்க, அந்த 107ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்கிறார், கப்பலேறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். கடலின் ஆழத்தில் ஆண்டவருடைய அதிசயத்தை காண முடியும். இந்த நாளில் அதிசயங்களை காணும் கப்பல் யாத்திரை என்கிற தலைப்பின் கீழ் சில காரியங்களை, ஒரு 7 கப்பல் பிரயாணங்களை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். 7 கப்பல் பிரயாணங்கள். இந்த கப்பல் பிரயாணங்கள் சீக்கிரமாய் சோத்திரம் நம்ம
வேதத்தில் உள்ள வசனங்களை நான் வேகமாக சொல்லுகிறேன். அதை நீங்கள் சோத்திரம் கவனித்து அதை வாசிப்பீர்களே ஆனால் உங்களுக்கு அந்த கப்பல் யாத்திரையினுடைய அந்த ஆழத்துவம் உங்களுக்கு அறிந்து கொள்ள முடியும். முதல் கப்பல் ரட்சிப்பின் கப்பல். பாவத்தில் உற்பத்தியான மனுஷனுக்கு ஒரு கப்பல் யாத்திரை அவசியமாக இருக்கிறது. அதற்கு தேவன் நியமித்து வைத்திருக்கிற ஒரு கப்பல் நோவாவின் பேழை. ஹல்லேலூயா! நோவாவின் பேழை. ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நோவாவின் பேழை. ஆண்டவர் சோத்திரம் கொப்பேர் மரத்தினால ஒரு பேழையை செய்ய சொன்னார். கொப்பேர் மரத்தினால உண்டான ஒரு பேழை. அதனுடைய நீளம் அகலம் எல்லாம் அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20-21ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோம். 1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 20-21ஆம் வசனம். 1 பேதுரு 3:20-21. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான, நல்ல கவனிக்கணும், அந்த பேழைக்கு ஒப்பனையான, நோவாவின் பேழையில் இருந்த 8 பேருக்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருக்கிறது. ஒரு நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாகிய பேழை. இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் அந்த உடன்படிக்கையானது இன்றைக்கு உங்களை என்னையும் ரட்சிக்கிறது. ஆகவே எனக்கு தேவ பிள்ளையே, ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு கப்பல். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். இந்த திட்டத்தின் படி ஆண்டவர் ஒரு கப்பலை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த அழகான ஒரு கப்பலை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த கப்பலில் பிரவேசிப்பதற்கு நமக்கு தேவையான காரியம் என்ன? ஒரு பஸ்ஸில் போனால் டிக்கெட் எடுக்கணும், ட்ரெயினில் போனால் டிக்கெட் எடுக்கணும். அதே போல இந்த ரட்சிப்பின் கப்பலில் பிரயாணம் பண்ண வேண்டுமானால் ஞானஸ்நானம் என்கிற உடன்படிக்கை எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா! ஞானஸ்நானம் என்கிற உடன்படிக்கை எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கும் பொழுது சோத்திரம் ரட்சிப்பு நிச்சயம். என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு. இரண்டாவதான ஒரு கப்பல் சோத்திரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. இரண்டாவதான கப்பல் வியாபார கப்பல். பாருங்க, முதல்ல ரட்சிப்பு உடன்படிக்கை அவருடைய பிள்ளைகள் என்று சேர்த்துக் கொள்ளப்படுகிறது. இரண்டாவது, ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்க வியாபாரத்தை கொடுக்கிறார். பாருங்க, சுறுசுறுப்பை, மனுஷனுக்குள்ள சுறுசுறுப்பை கற்றுக் கொடுக்கிறார். வேலை செய்வதற்கு தேவையானது சுறுசுறுப்பு. அங்க வாசிக்கிறோம், குணசாலியான ஸ்திரீ. அந்த ஸ்திரீயை குறித்து சோத்திரம் அங்க தொடர்ந்து நீங்க வாசித்து பார்ப்பீர்களே. ஆனால் இந்த 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவள் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள். அவள் எப்படி இருக்கிறாளா? சுறுசுறுப்பான குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்கிறாள்? ஒரு வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள். தூரத்தில் இருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். வயல்வெளிகளிலே வேலை செய்து, இரவும் பகலும் வேலை செய்து, அதிகாலையிலே இருட்டோടെ எழுந்து அவள் சோத்திர தன் வேலைக்காரிகளுக்கு படியடைந்து அவள் சோத்திர சுறுசுறுப்பாய் வேலை செய்து அவள் தூரத்திலிருந்து தன்
ஆகாரத்தை கொண்டு வருகிற ஒரு வியாபார கப்பலை போல் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவதான கப்பல் வியாபார கப்பல். உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஒரு நேரத்தை, ஒரு காலத்தை கர்த்தர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஏற்ற காலத்தில் சரியான வேளையில் ஆண்டவர் அந்த வேலையை ஏற்கனவே குறித்து வச்சிருக்கிறார். நீங்களும் நானும் அதை முத்த முடியாது. ஆண்டவரே எனக்கு இப்போவே தான், எனக்கு நாளைக்கே தரும் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. காரணம் அவர் ஏற்கனவே குறித்து வச்சிருக்கிறார். அந்த ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதமான ஒரு மழை பெய்யும். அந்த மழையை யாரும் தடுக்க முடியாது. ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ அதுவரையில் சுறுசுறுப்புள்ளவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். மூன்றாவதான ஒரு கப்பல் ஸ்தோத்திரம், கீழ்ப்படியாமல் போற யோனா. கவனிங்க, யோனா ஆண்டவர் சொல்றார் அவனை நினிவேக்கு போன்னு சொல்றார். ஆனா யோனாவோ தர்ஷீஸுக்கு போற கப்பல்ல ஏறி அவன் தர்ஷீஸுக்கு போயிடறான். கிழக்கடிக்கு போக சொன்னா இவன் மேக்கடிக்கு போயிடறான். ஸ்தோத்திரம். நம்மளும் சில நேரங்களில் ஸ்தோத்திரம் தெரிந்து கொள்கிற காரியத்தில் தவறி விடுகிறோம். சில தொழில் செய்வதற்கு ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு சொன்னால் அந்த தொழிலை ஆண்டவர் சொன்னால் அந்த தொழிலை செய்யணும். அதுக்கு மத்தியில் நம்ம கடனை வாங்கி அதை பண்ணி இதை பண்ணி நம்ம இறங்கிட்டு கடைசியில் கடனில் போய் மாட்டிடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சோத்திரம் தெரிந்தெடுப்பு. யோனா சோத்திரம் கீழ்ப்படியாமல் போனான். கீழ்ப்படியாமல் போனான். கடைசியில் என்ன ஆச்சு? உங்களுக்கு எல்லா சம்பவம் தெரியும். கடலில் பெருங்காற்று வந்துச்சு. அந்த காற்றினால கப்பலில் இருந்த மாலுமிகள் எல்லாம், அதில் இருந்த திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டாங்க. கடைசியில் சீட்டு போட்டு பார்த்தாங்க, யாரால இந்த பிரச்சனை? சீட்டு போட்டு பார்த்ததுல ஸ்தோத்திரம் யோனா பேருக்கு சீட்டு விழுந்துச்சு. தேடி பார்த்தாங்க, இவன் நிம்மதியாக கொரட்டை விட்டு கீழ்கட்டில் தூங்கி கொண்டு இருந்தான். கண்டுபிடிச்சி நீ யார், எங்கிருந்து வந்தாய், நீ எங்கே போகிறாய் என்று கேட்ட பொழுது அவன் உண்மையை கட்டினான். உண்மையை சொல்லிட்டான். ஐயா, நான் வானத்தை பூமி உண்டாக்கின சர்வவல்லமையுள்ள தேவனுடைய தீர்க்கதரிசி, இனி ஆண்டவர் நினிவேக்கு போக சொன்னார், நான் பயந்து போய் தர்ஷீஸுக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. இப்போ என்னையா நாங்கள் செய்யணும்? கடலில் பயங்கரமான காற்று கொந்தளிக்குது, என்ன செய்யணும்? என்னைய கையும் காலையும் பிடிச்சி உள்ளதையும் போட்டுருங்க, கடலில் பொத்துன்னு போட்டுருங்கன்றான். கடைசியில் ஸ்தோத்திரம் அவங்க யோசித்தாங்க, எப்படி என்ன பண்ணுறது? நடு கடலில் கப்பல் போயிட்டு இருக்கு, தூக்கி போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பயப்படுறாங்க. அவன் கூலாக சொன்னான், தூக்கி போட்டுட்டு போய் நீங்கள் போய்கிட்டே இருக்கீங்களான்ட்டான். ஸ்தோத்திரம் தூக்கி கையும் காலையும் பிடிச்சி தூக்கி போட்டான். ஆண்டவர் பாருங்க, நினிவேக்கு போக சொன்ன ஆண்டவர் அவனை நடுக்கடலில் அவனை சாக விடுவாரா? விடவே மாட்டான். அந்த நேரத்தில் ஒரு பெரிய மீனுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார், வேகமா போ, சீக்கிரமா துரிதமா போ என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டு வாயை திறந்து ஒரு பெரிய ஆள் பொத்துன்னு விழுவான், லவக்குன்னு பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த மீனுக்கு கட்டளையிட்டார். அது அப்படியே 3 நாள் அவனை பத்திரமாய் பாதுகாத்தார். 3 நாட்கள் அவனை பத்திரமாய் பாதுகாத்தார். கடைசியில் 3 நாள் கழிச்சு அவனுக்கு கரெக்டாக நினிவே கரையில் கொண்டு போய் அதை கட்டி போட்டு, அவன் கப்பல் ஏறி போறதுக்கு இவன் நல்ல சுகமா நல்ல செம்மையான ஒரு நல்ல கப்பலில் போறதை விட்டுவிட்டு மீன் வயிற்றுல போய் இருந்து நினிவேல போய் சேர்ந்தான். கர்த்தருடைய திட்டம் செம்மையா நிறைவேறிச்சு. ஆகவே எனக்கு அருமையான பிள்ளையே, தெரிந்து கொள்ளுகிற காரியம் இந்த கடைசி நாட்கள்ல தெரிந்து கொள்ளுகிற காரியம். சபை தடிக்கு விழுந்த சபை, ஆலயம், ஆராதனை, ஊழியக்காரங்க. இன்னைக்கு விசுவாசிகளை விட ஊழியக்காரங்க பெரிய போனாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். விசுவாசிகளுடைய எண்ணிக்கையை காட்டிலும் ஊழியர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. ஸ்தோத்திரம். தெரிந்து கொள்ளுங்கள் சரியான நபரை, சரியான சபையை தெரிந்து கொள்ளுங்கள். மனம் திரும்புதல் வேணும்.
தெரிந்து கொண்டாலும் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருந்தாலும் உங்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் வேணும். தேவ சித்தம் நிறைவேறும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இந்த யாத்திரையில, இந்த கப்பல் யாத்திரையில, சோத்திரம் கப்பல் யாத்திரையில மனம் திரும்புதல் வேணும். மனம் திரும்புதல் வேணும். தேவனுடைய சித்தத்தை பற்றி கொள்ளணும். தேவனுடைய சித்தத்தை பற்றி கொள்ளணும். நான்காவதாக யோசபாத்தின் உடைந்து போன கப்பல்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 35ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் முடிய. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் இருந்து 37ஆம் வசனம் முடிய வாசிக்கிறேன். அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோடே தோழமை பண்ணினான். தர்ஷீசுக்கு போகும்படிக்கு கப்பல்களை செய்ய அவனோட கூடிக்கொண்டான். அப்படியே எசியோன் கேபேரிலே கப்பல்களை செய்தார்கள். மரேசா ஊரானாகிய தொதாவின் குமாரனான எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லி, நீர் அகசியாவோடே கூடிக்கொண்டபடினால் கர்த்தர் உன்னுடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றார். அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று. அவர்கள் தர்ஷீசுக்கு போக கூடாமல் போயிற்று. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா என்கிற ஒரு மனுஷனோடு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் அவன் தோழமை பண்ணினான். ஃப்ரெண்ட்ஷிப் ஆனான். ஃப்ரெண்ட்ஷிப். உன்னுடைய ஃப்ரெண்ட் யார்? நீ அதிகமாய் நேசிக்கிற உன் நண்பன் யார்? அவன் தேவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்கிறவனா இருந்தால் அவன் நிமித்தம் உன் ஆசீர்வாதம் உடைந்து போகும். அவன் நிமித்தம் உனக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டம் உடைந்து போகும். ஜாக்கிரதையா இருக்கணும். யோசபாத் நல்ல கப்பல்களை செய்கிறான். இங்கே 36ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கேபேரிலே கப்பல்களை செய்தார்கள். அநேக கப்பல்களை செய்தார்கள். ஒரு கப்பல் இல்லை, அநேக கப்பல்களை செய்தார்கள். ஆனா இந்த ஒரு ஆள், ஒரு ஃப்ரெண்டு, ஒரு ஆள் அகசியா இவனுக்கு ஆலோசனைக்காரனாக இருக்கான். இவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறான். எதுக்கு எடுத்தாலும் சரி அகசியாண்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப் கேட்கறது. இந்த காரியம் அப்படி யாராவது உங்களுக்கு இருக்காங்களா? ஜாக்கிரதை. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நிமித்தமா, அந்த ஒரு அகசியாவுடைய ஒரு ஆளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நிமித்தமா ஆண்டவர் அவன் செய்த பல ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி அவன் செய்த கப்பல்களை எல்லாம் உடைத்து போட்டான். பிரியமானவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் செய்கிறவன் ஒருவேளை சோத்திரம் பைபிளை தூக்கி ஊழிய செய்யலாம். அநேக செய்திகளை கேட்டுக்கொண்டு அந்த செய்திகளை மற்றவர்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கலாம். நல்லது. பிரயாசம் விருதாகாது. நல்லது. ஜெபத்துக்கு ஒரு கூட்டம் அவசியம், நல்லதுதான். ஆனா உன் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கிறது? அவிசுவாசிகளாகிய கூட்டங்களோடு நீ விசுவாசியாகிய நீ இருப்பாயானால், விசுவாசத்துக்கு தகுதியற்றவர்களோடு நீ விசுவாசியா இருப்பாயானால், தேவன் சொல்லுகிறான் உன் கப்பல் உடைந்து போகும். ஹல்லேலூயா. உன் கப்பல் உடைந்து போகும். இங்கே தெளிவாக பாருங்க. அந்த 2 நாளாகமத்தின் புஸ்தகம்
20ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீ அகஸ்தியாவோடே கூடிக்கொண்டபடியினால், நீர் அகஸ்தியாவோடே கூடிக்கொண்டிருந்தபடியினால் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார். ராஜாவாகிய யோசபாத், ராஜா சாதாரண மனுஷன் இல்லை, ராஜாவாகிய யோசபாத்துடைய கிரியைகள் முறிக்கப்பட்டது. காரணம், அந்த அகஸ்தியா தேவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்கிறவனாய் காணப்பட்டான். 5வதாக ஒரு கப்பலை குறித்து நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். விசுவாசமாகிய கப்பல். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19-20. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமெனேயும் அலெக்சந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூஷியாதபடி சிக்ஷிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். யார் இந்த இமெனேயும் அலெக்சந்தரும்? பவுலுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். பவுலுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். அவர்களும் சோதர சபை விசுவாசிகள், சபை விசுவாசிகள். ஆனா நல்மன சாட்சியாகி இந்த விசுவாசம் என்கிற கப்பலை, நல்மன சாட்சியாகி இந்த விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள், சேதப்படுத்தினார்கள், சேதப்படுத்தினார்கள். அதனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர்களை சாத்தான் இடத்தில் ஒப்பு கொடுத்தேன். நீங்க நினைக்கலாம், ஏயா பிலாத்து 30 வெள்ளிக்காசை வாங்கினான் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆண்டவர் சாத்தான் கையில் அவனை ஒப்பு கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. யூதாஸ் காரியோத் ஏன் அந்த 30 வெள்ளிக்காசை வாங்கினான் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆண்டவரோட கூடவே இருந்தவன் இல்லையா? 3 வருஷமும் ஆண்டவரோட கூட இருந்தவன் அல்லவா? தேவன் தானே ராம் முழுவதும் ஜெபித்து தெரிந்து கொண்டார். பின்ன ஏன் அந்த யூதாஸ் காரியோத் இந்த தவறு செய்தான்? எனக்கு அப்படி நிறைய கேள்விகள் இருந்தது. வேதாந்த கல்லூரியில் படித்துக் கொண்டு இருக்கும் போது எனக்கு அப்படி கேள்விகள் வந்தது. ஏன் 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 ஆண்டவர் சாத்தான் கையில் ஒப்பு கொடுத்திருந்தார்? ஆண்டவர் 1 நாள் 2 நாள் பார்க்கிறவர் இல்லை, பல நாட்களாக கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நம்மளை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். வாசிக்கிறோம், விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தக்கூடாது. பிறருடைய விசுவாசத்துக்கு நாம் இடரல் உண்டாக்கக்கூடாது. அநேகருடைய விசுவாசத்துக்கு நாம் இடரல் உண்டாக்கக்கூடாது. நாம் அப்படி ஆண்டவருக்கு விசுவாசமாய் நாம் இருப்போமானால் அங்கே ஆண்டவர் ஸ்தோத்திரம் நம்மை ஆசீர்வதிப்பார். விசுவாசமாகிய கப்பல். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஆண்டவர் இந்த விசுவாசமாகிய கப்பலை வைத்திருக்கிறார். இது நம்முடைய இருதயத்துக்குள் இருக்கிற மனசாட்சி. இந்த கப்பல் நம்முடைய மனசாட்சி ஆகிய கப்பல். இந்த மனசாட்சி நல் மனசாட்சியாய் இருக்கணும். இது தீமை செய்கிறதா காணப்படக்கூடாது. மற்றவங்களுக்கு தீமையை வருவிக்கிறதா காணப்படக்கூடாது. ஜாக்கிரதையாக இருக்கணும். 6வதான ஒரு கப்பல் அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால் அங்கே ஒரு கப்பலை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கப்பலில் 276 பேர் இருந்தார்கள்.
இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 விதமான காற்றுகள் இந்த கப்பலை சேதப்படுத்தியது. இந்த கப்பலில் இருந்த மொத்த பிரயாணிகள் எத்தனை பேர்? 276 பேர். 276 பேர் இந்த கப்பலில் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தாங்க. ஆனால் அந்த கப்பலில் போய்கொண்டிருக்கும் போது இந்த கப்பல் பலவிதமான காற்று, 4 விதமான காற்று அடித்தது. இந்த 27ஆம் அதிகாரத்தை நீங்கள் நல்லா வாசி பார்ப்பீர்களே. ஆனால் இதில் பவுல் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த பவுலுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்திருந்தார். என்ன தரிசனம்? அங்கே 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரைப்படுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான் என்று ஒரு தேவ தூதன் அவருக்கு ஒரு தரிசனம் கொடுத்துட்டார். என்ன தரிசனம்? கப்பல்ல போய்கிட்டு இருக்கிறாரு. 276 பேர் கப்பல்ல போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கப்பல் ஒரு பயங்கரமான சேதம் அடைந்து பலவிதமான காற்றுகளினால பிடிக்கப்பட்டு சோத்திரம் கப்பல் உடைந்து போயிடுச்சு. இந்த கப்பல் இந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு, ஒரு சின்ன கப்பல் கூடிய துண்டு, ஒரு பலகை, அந்த பலகையை பிடிச்சிட்டு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் அந்த கரைக்கு போனாங்க. ஒரு ஆள் கூட சாகலை. 276 பேரும் அந்த கரைக்கு போய் சேர்ந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பவுலுக்கு ஆண்டவருடைய தூதன் ஒரு தரிசனம் சொன்னான். என்ன தரிசனம்? நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். நீ எங்க போய் நிற்க வேணும்? ராயன் அப்படின்னு சொன்னாக்கி ராஜாவுக்கு முன்னால நீ நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால அந்த பவுலுக்கு பயமே இல்லை. என்ன பயம் இல்லை? இந்த கப்பல் சேதமே அன்றி பிராண சேதம் எனக்கு வராது, உங்களுக்கு யாருக்கும் வராது அப்படின்னு. ஆகவே எனக்கு தேவ பிள்ளையே, சேதப்பட்ட கப்பல். சில வேளைகளில் உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசமாகிய மனசாட்சி, நல் மனசாட்சி உள்ள ஒரு கப்பலில் நீங்க பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய வாழ்க்கையில போராட்டங்கள், பலவிதமான காற்றுகள், பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு விரோதமாய் வந்து மோதி அடித்தாலும் தைரியமா இருங்க. நீங்க சோதரம் கிறிஸ்து இயேசுவினுடைய நியாய தீர்ப்பின் நாளில் நீங்கள் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால பயப்படாதீங்க. இந்த இடத்துல இந்த பிரச்சனை கொரோனா வியாதியினால சொல்றோம் பாருங்க, பாதிக்கு மேல விடுதலை பெற்று வீட்டுக்கு வந்தாங்க. பாதிக்கப்பட்டவங்கள பாதி பேருக்கு மேல விடுதலை பெற்று வீட்டுக்கு வந்தாங்க. அதனால சோத்திரம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு வருகிறார். ஆகவே சோத்திரம் எந்த ஒரு போராட்டமோ, எந்த ஒரு பலவீனமோ, எந்த ஒரு சோத்திரம் பிரச்சனைகளோ நம்மளை சேதப்படுத்த முடியாது. இந்த விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்த முடியாது. நல்மனசாட்சியாகிய கப்பலை சேதப்படுத்த முடியாது. காரணம், நாம் ஒரு நாள் கிறிஸ்து இயேசுக்கு முன்னாடி நிற்கணும். கிறிஸ்து இயேசுக்கு முன்னாடி நிற்கணும். சோத்திரம் வாசிக்கிறோம். சோத்திரம் அதுக்கு அடுத்து ஒரு கப்பலை குறித்து நான் பார்க்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். மார்க் 4:38. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். இயேசு கப்பலில் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார். கப்பலில் இயேசு பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார். நல்லா கவனிக்கணும். இயேசு இருந்த கப்பல். எனக்கு அப்படியான தேவ பிள்ளையே, இயேசு நம்முடைய கப்பலாகிய இந்த நல்மனசாட்சியாகிய இந்த விசுவாச கப்பலில் இயேசு பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தால், நம்முடைய இயேசு எப்படி இருக்கிறார்? தூங்கி கொண்டு இருக்கிறாரா? விழித்து கொண்டு இருக்கிறாரா? கவனமா இருக்கிறார். அங்க பார்க்கிறோம், ஒரு கப்பல்ல இயேசு தூங்கி கொண்டிருந்தார். ஸ்தோத்திரம். இன்னொரு கப்பலை குறித்து நாம் பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம், இதே மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில், அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள்.
இந்த படகுல இயேசு இல்லை. ஆனா இவங்களுக்கு படகுல போய்கொண்டிருந்தவர்களுக்கு பயங்கரமான ஒரு காற்று வந்து இந்த படகு மோதி அடித்தது, அலைகளினால மோதி அடிக்கப்பட்டது. அப்போ தம்முடைய சீஷர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆபத்துக்குள்ள சிக்கியிருக்கிறார்கள் என்று அறிந்த இயேசு நடு ஜாமத்துல கடலில் நடந்து வந்தார். நடந்து வந்து இவங்க படகுல ஏறினார். படகுல ஏறின உடனே காற்று அமர்ந்து போயிடுச்சு. அப்ப நல்லா கவனிக்கணும். ஒரு படகுல இயேசு பிரயாணம் பண்ணி போய்கிட்டு இருக்கிறாரு. ஆனா தலையணை வச்சு தூங்கிட்டு இருக்கிறார். தலையணை வைத்து தூங்கி கொண்டு இருக்கிறார். இயேசு இருக்கும் போதே அந்த காற்று வந்தது. இயேசு தூங்கி கொண்டு இருக்கும் போதே அந்த காற்று வந்தது. இயேசு அந்த கப்பலில் பிரயாணம் பண்ணி போய்கொண்டு இருக்கும் போதே அந்த காற்று வந்தது. ஆனா இயேசு நிம்மதியா தூங்கி கொண்டிருந்தார். அங்க யோனா தூங்கி கொண்டிருந்தது போல இயேசு இங்க தூங்கி கொண்டிருந்தார். அநேகருடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், வருகிறோம், ஜெபிக்கிறோம், சரிதான், ஓகே. ஆனா ஆண்டவர் சில நேரத்துல இதை செய்யாதே அப்படின்னு சுட்டி காட்டும் போது ஆண்டவர் நம்முடைய குறையை எடுத்து காட்டும் போது, நம்முடைய பலவீனத்தை எடுத்து காட்டும் போது நாம் எப்படி இருக்கிறோம்? இயேசு கூடவே தான் வந்தார். நல்லா யோசிச்சு பாருங்க. இவங்க கூட தான் கப்பலில் ஏறிப்பார். ஏறும்போது தூங்கியிருப்பாருன்னா அவரை விட்டுட்டு போயிருப்பாங்க. அவர் ஏறும்போது முழிச்சுதான் இருந்தார். ஆனா ஏறின உடனே தூங்கிட்டார். தூங்கிட்டார். நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை தூங்குகிறவராக அப்படியே நிம்மதியா ஒரு ஒரு தலையணையை கொடுத்து தூங்க முடியாது. பேசாம தூங்கும் 3 நாள் ஆகும், போய் சேரக்கு 3 நாள் ஆகும், 3 நாள் பேசாம இரும் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிட்டீங்க அப்படின்னா கடல்ல நடு கடலுக்கு போகும்போது ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா இங்க அப்படித்தான் வாசிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா, நாங்க மடிந்து போகிறோமே. பாருங்க, இயேசு இருக்கிறார், எப்படி மடிந்து போவாங்க? இயேசு கூடவே வர்றார், எப்படி மடிந்து போவாங்க? பயம். அதே வேளையில இயேசு பவுல் போன கப்பல்ல இயேசு இல்ல, இயேசு பிரயாணம் பண்ணி வரல. இவங்க கூட இருந்தது போல இயேசு அங்க இல்ல. அவருடைய வார்த்தை தான் இருந்தது. ஆனா பாருங்க, அங்க பவுல் சோத்திரம், ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்தார். கண்டிப்பா கப்பல் சேதமே அன்றி பிராண சேதம் வரவே வராது அப்படின்னு வைராக்கியமா தைரியமா சொன்னான். ஆனா சீஷர்கள் இயேசு இருக்கும் போதே பயந்துட்டாங்க. இயேசு கப்பல்ல இருக்கும் போதே பயந்துட்டாங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க? இந்த கடைசி நாட்கள்ல பிரியமானவர்களே, காலம் செல்லார். சீக்கிரமாக அவருடைய வருகை இருக்கிறது. அவர் வந்த பிறகு, அவர் மரித்த பிறகு, அவர் உயிரோடு எழுந்த பிறகு யூதாஸ்காரியோத் ரட்சிக்கப்பட முடியாது. பாருங்க, 2 பேர் மறுதலிச்சிட்டாங்க. பேதுருவும் மறுதலிச்சிட்டான், யூதாஸ்காரியத்தும் விழுந்து போகும். ஆனா பேதுரு மனம் கசந்து அழுது திரும்ப பெற்றுக்கொண்டான். ஆனா யூதாஸ்காரியத்தோ நாண்டு கொண்டு செத்தான். பிரியமானவர்களே, கடைசி காலம் இனி செல்லாது. ரட்சிப்பு நமக்கு ரொம்ப அவசியம். ஒரு மனுஷன் அவருடைய வருகையில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டுமானால் என்னைக்கோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டது, அதை வச்சு நம்ம ஒன்றும் காரியத்தை சாதிக்க முடியாது. பேர் எழுதியாச்சு, பரலோகத்துல பேர் எழுதியாச்சு, பாஸ்டர் எழுதியாச்சு, ஆல்ரெடி இல்ல, இப்போ ரெடியா? அதான் ஆண்டவர் கேட்கிறார்.
இப்போ ரட்சிப்பு எப்படி இருக்கிறது? எந்த நிலையில் இருக்கிறது? ரட்சிப்பு எந்த நிலையில் இருக்கிறது? அதுக்குதான் அந்த ரட்சிப்பு முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்கிறவன் தான் ரட்சிக்கப்பட முடியும் சொல்லி அவர் சொல்கிறார். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ரட்சிப்புல பாவத்திலிருந்து விடுவிப்பு உனக்கு அவசியம். பாவத்திலிருந்து விடுவிப்பு, பாவத்தை விட்டு மனம் திரும்புகிற ஒரு அனுபவம் எனக்கு அவசியம். ஞானஸ்நானமாகி அந்த புதிய உடன்படிக்கை உனக்கு அவசியம். அப்படி இருக்கும் பொழுதுதான் இந்த முதல் கப்பல் யாத்திரை நமக்கு கிடைக்குது. ஒரு மனுஷன் பையுலகத்துல இருந்து பொய் உலகத்துல வந்து விழுந்த உடனே அவனுக்கு முதலாவது வர்ற ஒரு கப்பல், ஃபர்ஸ்ட் யாத்திரை, ஃபர்ஸ்ட் டூர் எங்க போகுது அப்படின்னா, ரட்சிப்பு என்கிற நோவாவின் பேழை வருகிறது. அல்லேலூயா. நோவாவின் பேழை வந்து உங்களை கூவுகிறது. அப்படி கூவுகிற அந்த வேளையில் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த பேழைக்குள் சேர்த்துக் கொள்ளப்படுவீர்களே ஆனால் காக்கப்படுவீர்கள், காக்கப்படுவீர்கள். இரண்டாவது, சுறுசுறுப்பாகிய ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் எப்படி வருது? சுறுசுறுப்பு வேணும். நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்வதில் சுறுசுறுப்பு வேணும். ஆசீர்வாதம் வரும். இரண்டாவது, தெரிந்தெடுப்பு. சரியான தேவ சித்தத்தை நீ தெரிந்து கொள்ளவில்லையானால் ஆசீர்வாதம் தடைபட்டு போய்விடும். ஆசீர்வாதம் உங்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் தடைபட்டு போய்விடும். நான்காவதாக, கை கலப்பு. ஒரு தோழமை எப்படி இருக்கிறது? ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கிறது? கை கலப்பு. உன்னோடு நீ நம்பி இருக்கிற நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள்? உன்னுடைய நண்பர்கள் எப்படியோ அப்படியே நீ இருப்பாய், அப்படியே நீ இருப்பாய். வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்கிறவர்களோடு நீ கைகலப்பாய் இருப்பாயானால், நீ தோழமை கொண்டிருப்பாயானால் உன் ஆசீர்வாதம் உடைந்து போகும். ஆசீர்வாதம் உடைந்து போகும். இதனாலதான் நீங்க அநேக பிரயாசப்படுறாங்க, ஆனா பிரயாசத்துக்கேற்ற பலன் அடைய முடியாம போயிடறாங்க. பிரயாசப்படுறாங்க, விசுவாசிக்கிறாங்க, ஆனா பிரயாசத்துக்கேற்ற பலனை அடைய முடியாமல் போய்விடுகிறது. காரணம் தோழமை. ஜாக்கிரதை, தோழமையில ஜாக்கிரதையா இருக்க. வேலை சோக்கம் அல்லமா லிமிட்டா தான் வைத்திருக்கிறேன், இல்ல வேண்டாம் சொன்னா கட் பண்ணிடணும். வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிடணும்? கட் பண்ணிடணும். அங்க பாருங்க, அந்த அகசியா அவன் ஆண்டவருக்கு விரோதமா பொல்லாப்பு செய்கிறவனா, அதனால ஆண்டவர் இவன் கையிட்டு செய்த பிரயாசங்கள், இவன் பிரயாசப்பட்டு செய்த கப்பல்கள் அநேக கப்பல்கள் செய்திருக்கான். எல்லாத்தையும் ஆண்டவர் தவிடுபடி எல்லாத்தையும் உடைச்சு போட்டார். ஆகவே சோதரம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுக்கடுத்து சோதரம் சேதமடைதல். விசுவாசமாகிய கப்பல், மனசாட்சியாகிய கப்பல் சேதப்படுத்த விட்டுறக்கூடாது. உங்க மனசாட்சி சேதமடைய எக்காரணத்தை கொண்டு இடம் கொடுத்துடக்கூடாது. மனசாட்சியில சரியானதை தெரிந்து கொள்ளணும். மனசாட்சியின் படி நீங்கள் நடக்கணும். பாருங்க, நீங்க பொய் சாட்சி சொல்றவங்க, நீங்க கோர்ட்ல போய் பொய் சாட்சி சொல்றவங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கிறாங்க. மனசாட்சி செத்து போயிடுச்சு. கொலை செய்றவங்க பாருங்க, 2 வயசு 3 வயசு சின்ன குழந்தைய பலாத்காரம் பண்றாங்க. எவ்வளவு கொடுமையான காரியம் பாருங்க. மனசாட்சி இருக்கா இல்லையா? மனசாட்சியில் குத்துண்டவர்கள். அப்படி உங்க மனசாட்சி சேதமடைய விட்டாங்க. உங்க மனசாட்சி எக்காட்டு கொண்டு சேதமடைந்து விடக்கூடாது. கடைசியாக சோத்திரம், இயேசு உங்கள் கப்பல்ல பிரயாணம் பண்ணணும். இயேசு உங்க கப்பல்ல பிரயாணம் பண்ணணும். எப்பொழுதும் இருக்கணும். இயேசு எப்பொழுதும் இருக்கணும். அவர் உங்க இருதயத்துல தூங்கி கொண்டிருக்கிறவனா இருக்கக்கூடாது. விழிப்போடு இருக்கணும். எந்த நிமிஷத்துல, எந்த அர்த்த ராத்திரியில கூப்பிட்டாலும் சரி, விழிப்பா இருக்கணும். இயேசு விழிப்பா இருக்கணும். ஆகவே இயேசு உங்களோடு கூட இருந்தா ஸ்தோத்திரம். அங்க வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 107 சங்கீதம் 28 வசனத்தில் 28, 29, 30 அந்த வசனங்களை வாசித்து பார்த்தா 107 சங்கீதம் 28 வசனம்.
அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். நல்லா கவனிக்கணும். அந்த 23, 24 வசனங்களை நாம் வாசித்தோம். 24ஆம் வசனத்துல அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னார். இந்த கப்பல் யாத்திரையில நம்ம தியானித்ததான இந்த 7 கப்பல்கள்ல நீங்களும் நானும் பிரயாணப்பட்டால் ஆழத்துல இருக்கிற கர்த்தருடைய அதிசயங்களை நீங்கள் காண முடியும். ரட்சிப்பின் கப்பல்ல நீங்க பிரயாணம் பண்ணா ஆழத்துல இருக்கிற அதிசயங்களை உங்களை காணப்படலாம். 2வது ஸ்தோத்திரம், உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமான கப்பல், சுறுசுறுப்புள்ள கப்பலாய் நீங்கள் இருப்பீர்களே. ஆனா ஆண்டவர் இந்த ஆழத்துல இருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொடுப்பா. ஸ்தோத்திரம். தெரிந்தெடுக்கிற காரியம், நினிவேக்கு போக சொல்ற ஆண்டவர், நீங்க தர்ஷீசுக்கு போவேன், நான் அங்கதான் போவேன், நான் இப்படிதான் போவேன். ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறான்னு சொன்னா நான் அங்க ஊழியத்துக்கு போக மாட்டேன், நான் இதுதான் செய்வேன், நான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா தர்ஷீசின் அனுபவம் தான். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளையை அங்க வாசிக்கிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்வீர்களே ஆனால் ஆழத்தில் உள்ள அதிசயங்களை காண செய்வார். ஆழத்தில் இருக்கிற அதிசயங்கள் அப்படி சொல்லிட்டு 28ஆம் வசனத்துல 107ஆம் சங்கீதத்துல சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்லுகிறார். அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். நல்லா கவனிக்கணும். அப்பொழுது அப்படிப்பட்ட இந்த 7 கப்பல்களில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற அதிசயங்களை காண விரும்பி அந்த கப்பலில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற நீங்களும் நானும் உங்கள் ஆபத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் செவி கொடுப்பார். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை தருவார். 29ஆம் வசனத்துல கொந்தளிப்பை அமர்த்துகிறார். எவ்வளவு பெரிய கொந்தளிப்பு வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கடன்காரங்களுடைய கொந்தளிப்பு வரலாம், எவ்வளவு வியாதியினுடைய கொந்தளிப்பு வரலாம், நெருக்கம் வரலாம், மரணம் தான் இனி வேற வழியே கிடையாது என்று சொல்லக்கூடிய தற்கொலையின் ஆவி வரலாம். கொந்தளிப்பை அமர்த்துகிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. கொந்தளிப்பை அமர்த்துகிற தேவன் நம்முடைய தேவன். 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். உன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறி அமைதல் உண்டாகும் போது, சமாதானம் உன் குடும்பத்தில் உண்டாகும் போது அவர்கள் என்ன அடைகிறார்களா? சந்தோஷம் அடைகிறார்கள். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உங்க துக்கத்தை மாற்றி சந்தோஷமாக்க என் தேவன் விரும்புகிறார், என் தேவாதி தேவன் விரும்புகிறார். அன்படினால சொல்றோம், நாம் அந்த ஆழத்தில் இருக்கிற அதிசயங்களை காணத்தக்கதாய் ரட்சிப்பென்கிற கப்பல்ல பிரயாணம் பண்ணுவோம். ரட்சிப்பென்கிற கப்பல்ல நாம் பிரவேசிப்போம். இன்றைக்கு சபையாகிய கப்பல், விசுவாசமாகிய கப்பல் சபைக்கு சமமாய் இருக்கிறது. நீங்கள் நானும் சபையில சேர்ந்து, சபையில கலந்து கொண்டு, சபையில நாம் ஆண்டவரை துதித்து ஆராதித்து நம்முடைய நல் மனசாட்சியை காத்துக்கொள்வோம். அப்படி காத்துக்கொள்வோம் ஆனால் ஆழத்தில் இருக்கிற அதிசயங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவா. ஏற்ற வேளையில மழை பெய்ய பண்ணுவா, குடும்பத்தை ஆசீர்வதிப்பா. தேவன் நம்முடைய குடும்பத்துல நம்முடைய வலது கரத்தை பிடித்து ஆண்டவர் நம்மை பிடித்து நடத்தி சொல்லுவா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அதுபடினால அங்கே 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறபடி அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். எங்க போகணும், அந்த கரைக்கு போகணும்னு நினைச்சிருக்கிற அவருடைய சித்தம் கரெக்டா கொண்டு வந்து சேர்க்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே எனக்குமே தேவ பிள்ளையே, அதிசயங்களை காண்பதில் மிகவும் மிகவும் மிக வாஞ்சையோடு காணப்படுங்கள். அதிசயத்தை காண வேண்டும், ஆழத்தின் அதிசயத்தை காண வேண்டும் என்கிற காரியத்தில் உறுதியாக இருந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை துக்கங்களை மாற்றி சந்தோஷப்படுத்துவார், அக்கறையில கொண்டு வந்து சேர்ப்பார். ராஜ்யத்தில் தேவன் உங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஸ்தலத்தில் ஆயத்தப்படுத்தி இருக்கிற, உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த ஸ்தலத்தில் உங்களை கொண்டு வந்து சேர்க்க அவர் திட்டமிட்டிருக்கிறார். ஆனபடியினால்தான் ஸ்தோத்திரம்,
இந்த கப்பல் பிரயாணங்களை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் நானும் உண்மையாய் தாகத்தோடு வாஞ்சையோடு இந்த கப்பல்களை பிரயாணம் பண்ணுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு கூட இருந்து நம்ம துக்கத்தை எல்லாம் மாற்றி சந்தோஷத்தை கர்த்தர் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? முடியுமா? ரட்சிப்பு என்கிற கப்பல்ல பிரயாணிக்க முடியுமா? வியாபார கப்பல்ல பிரவேசிக்க முடியுமா? சுறுசுறுப்பான சோத்திர வேலை செய்கிற சுறுசுறுப்புள்ள கப்பல்ல நாம் பிரவேசிக்க முடியுமா? சோத்திரம் தெரிந்து கொள்ளக்கூடியதான கப்பலை நாம் தெரிந்து கொள்ள முடியுமா? தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணணும். காத்திருந்து போராடி ஜெபிக்கணும். பல நாட்கள் ஜெபிக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற திட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். சோத்திரம். தேவையில்லாத பொல்லாப்பு செய்கிறவர்களோடு கை கலப்பு இல்லாதபடி, தோழமைத்துவம் இல்லாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாக்க அவரிடத்தில் நீங்க உங்களை ஒப்பு கொடுக்க முடியுமா? அப்படி ஒப்பு கொடுத்தால் என் தேவன் சோத்திரம் ஆசீர்வதிப்பார். மாத்திரமல்ல சோத்திரம், விசுவாசமாகிய கப்பலை சிலர் சேதப்படுத்தி விடுகிறார்கள். நீங்களும் நானும் சேதப்படுத்தாதபடி கடைசி வரையிலும் கிறிஸ்து இயேசுவின் வருகை வரையிலும், அவருடைய வருகை வரையிலும் நீங்கள் சோத்திரம் சேதப்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட வந்து நம்முடைய கப்பல்ல அவர் ஏறி நம்மோடு கூட இணைந்து வந்து அவர் நம்மை நடத்துவார். கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலேயும் கர்த்தர் எங்களோடு பேசுகின்ற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால எங்கள் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரும் உண்மையாய் இந்த 7 கப்பல்களை ஆண்டவரே புரிந்து கொண்டு அதில் ஆண்டவரே சோத்திரம் பிரவேசிக்க, அதில் பற்றி கொள்ள இயேசுவின் நாமத்தால் அந்த அனுபவங்களை கர்த்தர் நீர் எங்களுக்கு தர நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தோம். உண்மையாய் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டு ஆண்டவரை தியானிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் மீது கர்த்தருடைய கிருபை தங்கியிருப்பதாக பொறுப்பெடுத்துக் கொள்ளும். துதி கன மகிமையாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்பன நாமத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னியுடைய ஐக்கியமும் செய்யவும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.